நான் என் நகை இங்க வச்சிருந்தேன் சார். இது உள்ள என் குழந்தைங்க நான் ஆசைப்பட்டு என் பேர் பவானி. நான் 7:30 மணிக்கு தான் நான் கது டாப்பால் போட்டுட்டு நம்ம கடைக்கு போனேன். ஒரு 8:15 நான் திரும்பி ரிட்டர்ன் வந்தேன். வெள்டாப்பால் போட்டு தான் போனேன். பீரோவை நான் பூட்டிட்டு சாவி நான் கையில் பிடிச்சிட்டு தான் போனேன். ஆனால் நான் வெளியே திறக்கும் போது வெளிட்டாப்பால் போட்டுக்குது, உள்டாப்பாலும் போட்டுக்குது. நான் திறந்து அமுக்கி பார்க்குறேன், என்னால் திறக்க முடியல. என்னன்னு தெரியல, நம்ம கது திறக்க மாட்டேங்குதுன்ட்டு என் பையன் டைப்பில் இருந்தான். அவனை போய் கூப்பிட்டு எப்பா என்னான்னு தெரியல, நம்ம கது திறக்க முடியல, நீ அவனும் அமுக்கி திறந்து அடிச்சு பார்த்தா திறக்க முடியல. சரி எதுக்கு நாங்கள் டவுட்டு பட்டு தான் வா நம்ம 2 பேரும் பின்னாடி போய் பார்க்கணும். அவன் முன்ன போகிறான், நான் பின்னாடி ஓடுறேன். அவன் ஓடி போய் அம்மா நம்ம ஜன்னியில் உடச்சிருக்குது அம்மான்னா. என்னடா சொல்கிறேன்னு பார்த்தா பீரா ஃபுல்லாக உடச்சிட்டு அந்த பர்ஸு கீசு எல்லாம் கீழ்காப்படியா பொண்ணுது மேலே எழுது மொத்தத்தையும் எடுத்துட்டு ஐயா நான் என்னன்னு நான் சொல்றது. எந்த ஒரு 10 சவரம் 45 சவரமா 35 சவரம் தங்கச்சி எல்லாமே சேர்த்து எந்த 10 சவரம் ஆகுது. எவ்வளோ 10 20 சவரம் 35 சவரம். நான் கச்சா ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க 8:30 மணிக்கு அம்மா இது மாதிரி 8:30 மணி இருக்கும் கதவு கேட்டாங்க. கதவு திறக்க முடியல, மூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கச்சா ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தேன். கச்சா ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கச்சா ஆஃபீஸ்க்கு வந்தேன். மெயின் ரோட்டில் நின்று இருந்தேன். அம்மா வந்தாங்க. இதுமாரி திறக்க முடியல டோர், என்னால் நான் வெளி தப்பால் தான் போட்டேன், ஆனால் திறக்க முடியலன்னு சொன்னாங்க. நானும் அப்புறம் அவங்க 2 பேரும் பேசி திறந்து பார்த்தா என்னாலையும் திறக்க முடியல. உள்ள தாப்பால் போட்ட மாதிரி ஆடி இருந்தது. சரின்னா எதுக்கோ இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் பின்னாடி போய் பார்க்கும்போது பின்னாடி கதவு ஜன்னல்லாம் உடஞ்சிருந்தது. பார்க்கும் உடனே இதுவாகி தான் நாங்கள் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். தோழர்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி இதுமாரி ஆச்சுன்னு சொன்னோம். உடனே போலீஸும் ஒரு 20-25 பேருக்கு மேலே உடனே நைட்டு செக்அப் பண்ணி அதேமாதிரி போலீஸ் நாயோட இட்டுன்னு மோப்பெல்லாம் பிடிக்க வச்சு அந்த இதெல்லாம் செக் பண்ணாங்க. எல்லாம் போலீஸும் இது பண்ணி கண்டிப்பாக இது பண்ணிடலாம் சொல்லிட்டு நைட்டு ஏசி சார் சொல்லிட்டு பார்த்துட்டு போனார். எல்லாம் இது பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு.